குடும்பத்தில் அது ஒரு அமைதியான ஞாயிறு மாலை. சாப்பாட்டின் சுவையான வாசனை வீட்டை முழுவதும் நிரப்பியது. மின்விளக்குகள் மிதமான ஒளியில் பிரகாசித்தன. அனைவரும் வீட்டிலேயே இருந்தனர். ஆனால் உண்மையில் அது போல இல்லை. அப்பா சோபாவில் உட்கார்ந்து கைபேசியில் செய்திகளை படிக்கிறார். அம்மா சமையல் முடித்துவிட்டு சமையல் வீடியோக்களை பார்க்க தன் மொபைலை பிடித்திருந்தார். பெரிய மகன் அர்ஜுன் தனது டேப்லெட்டில் வீடியோ கேம்கள் விளையாடிக் கொண்டிருந்தான். அவர்கள் எல்லோரும் ஒரே அறையில் இருந்தார்கள். ஆனால் ஒருவரும் ஒருவரை பார்க்கவில்லை, பேசவில்லை, சிரிக்கவில்லை. அந்த அமைதிக்குள்ளே இருந்தது சிறிய மீரா. 7 வயது சிறுமி. பொம்மையை கட்டிக்கொண்டு சும்மா அமர்ந்திருந்தாள். மீரா அடிக்கடி அம்மாவிடம் ஏதாவது பேச முயற்சித்தாள். அம்மா, இன்று பள்ளியில் நான் பாட்டு பாடினேன் என்றாள். ஆனால் அம்மா சமையல் வீடியோவில் கவனம் வைத்திருந்தார். சரி கண்ணா என்று முகத்தை பார்க்காமல் சொன்னார். அப்பாவிடம் சென்றாள். அப்பா, பாருங்க, நான் வரையப்பட்ட இந்த படம் எப்படி இருக்கு. பிறகு பார்க்கிறேன் என்றார். பார்வை முழுவதும் ஸ்கிரீனில் வைத்திருந்தார். அர்ஜுனிடம் சென்றாள். அவனை சற்றே தொட்டாள். அர்ஜுன்னா, நாம டமினோஸ் விளையாடலாமா? அர்ஜுன் முகத்தை திருப்பியும் பார்க்கவில்லை. பிறகு மீரா, ஒரு லெவல் முடிக்கணும் என்றான். மீரா உடனே எதையும் சொல்லவில்லை. இவங்க எல்லாரும் வீட்டில தான் இருக்காங்க. ஆனா யாரும் என்கூடா பேச மாட்டேங்கறாங்க. இவங்க எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களா என அவள் உள்ளம் கேட்டது. அவளால் தாங்க முடியவில்லை. அவள் மெதுவாக எழுந்தாள். டைனிங் மேசையில் இருந்த வெற்று காகிதம் ஒன்றை எடுத்தாள். கிராயான்கள் கொண்டு ஒரு படம் வரைந்தாள். அப்பா, அம்மா, அர்ஜுன், மீரா நால்வரும் கைப்பிடித்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலே எழுதினாள், தயவு செய்து மொபைல் வைக்கலாம், கொஞ்சம் பேசலாமா? அந்த காகிதத்தை அனைவரும் பார்க்கும் இடத்தில் சோபா மேசையில் வைத்தாள். பிறகு டிவியை அணைத்தாள். அறை சத்தமின்றி அமைந்தது. முதலில் அம்மா அந்த படத்தை பார்த்தாள். படத்தை பார்த்ததும் கண்களில் நீர் ததும்பின. அவள் மீராவின் அப்பாவிடம் அந்த படத்தை காட்டினாள். அர்ஜுன் ஹெட்போன்ஸை அகற்றினான். மீரா, மன்னிக்கணும் கண்ணா என்றார் அப்பா. நீ எங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய பாடம் கற்பிச்சிட்ட என்றார் அம்மா. அர்ஜுன் சிரித்தபடியே கேட்டான், லுடோ விளையாடலாமா இப்போ? அந்த மாலை இனிமையாக மாறியது. மொபைல்கள் ஒதுக்கப்பட்டன. சிரிப்புகள் வீடெங்கும் பரவின. உண்மையான நெருக்கம் வீட்டிற்குள் திரும்பி வந்தது. அடுத்த ஞாயிறு வந்தது. அந்த வாரம் வீட்டு சுவரில் ஒரு புதிய மாதிரி மாத காலண்டர் ஒட்டப்பட்டது. ஞாயிறு, குடும்ப நாள் மற்றும் மொபைல் இல்லா நாள். அந்த தினத்துக்கு அருகே ஒரு சிறிய ஹார்ட் மார்க். அது மீரா வரைந்தது. ஞாயிறு மொபைல் இல்லா நாள். வீடு பசுமையாக இருந்து வந்தது. வாரத்திற்கு ஒரு நாள் குடும்பம் முழுக்க சேர்ந்து பேசுவது, சிரிப்பது, விளையாடுவது வழக்கமாகி விட்டது. மீரா மகிழ்ச்சியுடன் அந்த நாளுக்காக கணக்கு போடத் தொடங்கினாள். ஆனால் அந்த வாரம் சற்று மாறுபட்ட காட்சிகள் காணப்பட்டன. அர்ஜுனுக்கு ஒரு முக்கியமான ஆன்லைன் போட்டி இருந்தது. அப்பாவுக்கு அலுவலக வேலை அதிகமாகிவிட்டது. அம்மாவும் ஒரு சமையல் யூடியூப் சேனல் தொடங்கியிருந்தார். மொபைல்கள், டேப்லெட்டுகள் மீண்டும் கண்களை வசப்படுத்த தொடங்கின. ஞாயிறுகளிலும் அமைதி சுரண்ட தொடங்கியது. அந்த ஞாயிறு மீரா ஒரு சிறிய நம்பிக்கையுடன் காலை எழுந்தாள். அவள் கையில் புதிய ஓர் ஆட்டம். நீண்ட நாட்களாக அனைவரும் சேர்ந்து விளையாடவில்லை. அவள் சிரித்த முகத்துடன் பேச வந்தாள். அம்மா, டின்னர் பண்ணிட்டு நாம எல்லாம் இந்த புதிய கேம் விளையாடலாமா? இன்று நான் ஒரு ரெசிபி வீடியோ எடுக்கணும். பிறகு பார்ப்போம் என்றார் அம்மா. அப்பா வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான மெசேஜ் பார்த்து கொண்டிருந்தார். சரிம்மா, இன்று கொஞ்சம் பிஸி. அடுத்த ஞாயிறு கண்டிப்பா. அர்ஜுன் ஆன்லைன் கேம் விளையாட சென்றுவிட்டான். மீரா அவள் புதிய ஆட்டத்தை மெதுவாக டேபிள் மேல் வைத்தாள். அத்துடன் அவளது முகத்தில் ஒரு நழுவும் காயம். அவள் எதுவும் சொல்லவில்லை. தன் பொம்மையை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றாள். மாலை நேரம். திடீரென மழை அதிகமாக பெய்தது. மின்சாரம் தடைப்பட்டது. வீடு இருண்டது. மொபைல்கள் எல்லாம் சிக்னல் இல்லாமல் மௌனமான மந்திரங்களாய் மாறின. அந்த நேரத்தில் மீரா மெதுவாக மாடியில் இருந்து கீழே வந்தாள். அப்பா, அம்மா, அர்ஜுன் மூவரும் ஒன்றாக உள்ளறையில் மெழுகுவர்த்தியின் ஒளியில் உட்கார்ந்திருந்தனர். மீரா, இங்கே வா கண்ணா அழைத்தார் அப்பா. அவள் அருகில் வந்தாள். மெழுகுவர்த்தி ஒளியில் அவள் முகம் ஜொலித்தது. அம்மா சொன்னாள், இப்போதான் உண்மையிலேயே அமைதியாய் இருக்கு. எவ்வளவு நாளாச்சு இப்படி உட்கார்ந்து பேசி? மீரா மெதுவாக அந்த புதிய கேம் பெட்டியை திறந்தாள். இது ஒரு மழைக்காக காத்திருந்த ஆட்டம் என்றாள்.
அந்த இரவு அவர்கள் மெழுகுவர்த்தி ஒளியில் சிரித்து விளையாடினர். கதைகள், ஜாலிகள், நினைவுகள் மீண்டும் உருவெடுத்தன. அந்த மழை குடும்பத்தில் ஒரு புதிய ஒளியையும் கொண்டு வந்தது. மழைக்கால இரவில் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி ஒளியில் குடும்பம் மீண்டும் ஒன்றாயிற்று. அந்த நிகழ்வு அவர்களின் உள்ளங்களை தீண்டியிருந்தது. மறுநாளும் அது குறித்து எல்லாரும் பேசிக்கொண்டே இருந்தனர். அப்பா சொல்லினார், நமக்கு மொபைல் தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை எப்படி பயன்படுத்துறோம் என்பதை மாற்றலாம். அம்மாவும் சம்மதித்தார். நம் வீடு ஒரு டிஜிட்டல் அமைதியான இடமா இருக்கணும். வேலை முடிச்சதும் குடும்பத்துக்கு நேரம் செலவிடணும். அர்ஜுனும் ஓர் யோசனை சொன்னான். நாம் வீட்டுக்குள்ளே ஒரு நேர அட்டவணை போடலாமா? வீடியோ கேம், வீடியோ சாகசம் எல்லாம் ஒரு நேரத்துக்குள். மற்ற நேரம் பேசுறதுக்கு, விளையாடுறதுக்கு. மீரா ஒரு குறும்பட சிரிப்புடன் சொன்னாள், நான் தான் அட்டவணை மேனேஜர். அவர்கள் அனைவரும் சேர்ந்து காகிதத்தில் ஒரு புதிய திட்டத்தை எழுதினர். காலை எல்லோரும் ஒன்றாக காலை உணவு. மாலை 1 மணி நேரம் டிஜிட்டல் பயன்பாடு. இரவு குடும்பம் ஒன்றாக விளையாடும், பேசும் நேரம். ஞாயிறு முழுக்க மொபைல் இல்லா நாள். அந்த வாரம் திட்டம் சிறப்பாக அமைந்தது. அம்மா சமையல் வீடியோக்களுக்கு ஓர் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கினாள். அப்பா தனது அலுவலக வேலைகளை வீட்டுக்குள் கொண்டுவராமல் பார்த்தார். அர்ஜுன் தினசரி விளையாட்டு நேரத்தை மீராவுடன் பகிர்ந்தான். மீரா அந்த மாற்றத்தின் சிறிய விதையாக இருந்து வளர்ந்தாள். கதையின் நீதி: டிஜிட்டல் உலகின் ஒளியில் மனித உறவுகளின் வெப்பத்தை மறக்காதீர்கள். தொழில்நுட்பம் வாழ்வை எளிதாக்கும், ஆனால் உண்மையான மகிழ்ச்சி குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளும் சிறிய தருணங்களில்தான் வாழ்கிறது. ஒருவருக்கொருவர் காத்திருக்கும் நேரத்தில் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் இப்போது தான் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் இணையும் சரியான நேரம். தொழில்நுட்பத்தை வாழ்வதற்கு பயன்படுத்துங்கள், வாழ்வை மறக்க அல்ல. மொபைலில் விரல் ஸ்க்ரோல் செய்யும் முன் உங்கள் குழந்தையின் கண்ணில் மகிழ்ச்சி தேடுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் சாரா. நன்றி.